டேய் சந்தோஷ், அம்மா சஞ்சீவ் அபி கல்யாணத்துக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அம்மா ஐயர்கிட்ட சொல்லிட்டேன். இந்நேரம் அவர் கோயிலுக்கு போயிருப்பாரு. அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான தேங்காய், பூ, பழம், மாலை இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் சமையலுக்கு தேவையான பொருள்லாம் கடையில ஆர்டர் பண்ணியாச்சு. இந்நேரம் அதெல்லாம் கோயிலுக்கு போய் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி கன்ஃபார்மா பண்ணிட்டேன். சோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. நாம கோயிலுக்கு கிளம்ப வேண்டிய ஒர்க் தான் பெண்டிங்ல இருக்கு. சரிடா. டேய், அபி சஞ்சீவ் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண முத்தழகு இல்லாம 4 சுமங்கலி பொண்ணுங்களுக்கு சொல்ல சொல்லிருந்தேனே, சொல்லிட்டியா? சொல்லியாச்சுமா, வந்துருவாங்க. அக்கா அங்க பாருக்கா. பாக்குறதுக்கு 2 பேரும் புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரியே இருக்கீங்க. ஆமாண்ணா சஞ்சீவ். புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே தங்கச்சிக்கு வெக்கத்தை பாருங்க. அண்ணன் அபி, நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கலையாமா? ரொம்ப சிம்பிளா இருக்கியே. எடுத்து வச்சிருக்கேன் அத்தை, கோயில்ல போய் போட்டுக்கிறேன். சரி சரி சரி, டைம் ஆயிடுச்சு, கோயிலுக்கு கிளம்பலாமா? சரி வா போலாம். ஆஹா, முத்தழகு ஃபோன் பண்றாளே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? அம்மா, ஆபீஸ்ல இருந்து கால். நீங்க போங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னே இரு. சீக்கிரம் பேசிட்டு வாடா. சரிம்மா. டேய் வாங்கடா போலாம். சொல்லு முத்தழகு. மாமா, நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பி ரெடியா இருக்கோம். நீ இப்ப எங்க இருக்க? நான் கோயில்ல இருக்கேன் முத்து. கோயில்லையா? கோயிலுக்கு எப்ப போன? சஞ்சீவ் சார் ஃபோன் பண்ணி கோயில் வேலையெல்லாம் பாத்துக்க சொன்னாரு. அதான் இப்பதான் வந்தேன். வாடா சீக்கிரம். எங்க சஞ்சீவ்? அக்கா போன் பேசிட்டு இருக்கான், வந்துருவான். அத்தை, பேக் உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். கோயில்ல இருந்து நான் எதுக்கு திரும்ப வரணும்? அதனால நீ, அம்மா, அப்பா எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்க முத்தழகு. இன்னும் முத்தழகு பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஒருவேளை நான் சொல்றத நம்பலையோ, இல்ல ஸ்ரீஜா சொன்ன மாதிரி இவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோ? சரி மாமா, நாங்க கோயிலுக்கு வந்துடுறோம். நீ போன வை. சரி, ஓகே. சஞ்சீவ், என்ன சஞ்சீவ், போன் பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். நீ ஏன் திரும்பி வந்த? என் பேக் ரூம்ல விட்டுட்டு போயிட்டேன், அதான் எடுக்க வந்தேன். நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. அப்பாடா, நல்ல வேலைடா சாமி, நூல் எழையில தப்பிச்சேன். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னடா இவங்களை இன்னும் காணோம்? இன்னும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் இவனை சொல்லணும். நீ பண்ற வேலை தாண்டா எல்லாமே. கூட்டிட்டு வர வேண்டியதானே? சஞ்சீவ், வாடா போலாம், டைம் ஆகுது. போலாமா? வாங்க. மாமா, மாமா நேரா கோயிலுக்கு வந்துருச்சான். நம்ம கோயிலுக்கு போலாமா? போலாமா? மேகலா போ. வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாங்க கொஞ்ச என்ன நேரம் ஐரே, எல்லாம் கரெக்டா இருக்கா? அம்மா, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? வாங்க வாங்க வாங்க. சரிம்மா. அம்மா, சஞ்சீவ் இங்க இல்ல வரலையா? வந்துட்டான், இங்க தான் இருக்கான். சந்தோஷ், மா, யார் இவங்க? மா, நீங்க தானேமா கல்யாணத்துல அபி ஆசீர்வாதம் பண்றதுக்கு 5 சுமங்கலி பொண்ணுங்க வேணும்னு சொன்னீங்க? ஆமாண்டா,
முத்தழகோட சேர்த்து 5 பேர்னு சொன்னேன். ஆனா இங்க 2 பேர் தானே நிக்கிறாங்க. எனக்கு தெரியலம்மா, சஞ்சீவ் தான் ஏற்பாடு பண்ணான். சஞ்சீவா? நல்லா இருக்குல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம்? டேய் சஞ்சீவ், என்னம்மா? மத்த சுமங்கலி பொண்ணுங்க எங்கடா காணோம்? அதெல்லாம் நான் பாண்டிக்கிட்டே சொல்லியிருக்கேம்மா. வரும்போது அவங்களெல்லாம் கூட்டு வந்துருவாரு. ஓ அப்படியா, சரி. ம். கேட்டியாமா? பாண்டி சுமங்கலி பொண்ண கூட்டிட்டு வரான்னு சஞ்சீவ் சொல்றான். இந்த சஞ்சீவ் நம்ம வீட்டு ஆளுங்களை எப்படி ஏமாத்துறான் பாத்தியா? ஆமா ஸ்ரீஜா, இந்த வீட்டு ஆளுங்க வேணா சஞ்சீவ் கிட்ட ஏமாறலாம், ஆனா நாம ஏமாறக்கூடாது. இன்னைக்கு சஞ்சீவ் எப்படியாவது அபி முத்தழகு கிட்ட மாட்டி விட்டே ஆகணும்டி. கண்டிப்பா மாட்டி விடுவோமா? சஞ்சீவ் அபி முத்தழகு கிட்ட கண்டிப்பா மாட்டி விடுவோம். அதுக்கு தானே நான் வெயிட் பண்றேன். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. சாமி, நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. சரி. நான் போயிட்டு இதோ வந்தேன். வாங்க வாங்க. ஓம் பூ ஸ்வாஹா. போன் வருது. அபி, நீ அங்க போ, ஒரு முக்கியமான கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஓம் பூ ஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ. ஓம் ச ஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ. மாப்பிள்ள என்ன பண்றான்? நான் போறேன், நீ பாத்துக்க. ஓ, மாப்பிள்ள எனக்கு சிக்னல் கொடுக்கறான்னா பாண்டியா திரும்ப வரப்போறான்னு அர்த்தம். மாமா, சஞ்சீவ் எங்கேயோ போறான் பாரு. ஏ, சஞ்சீவ் அப்படியே போன் பேசிக்கிட்டே கோவிலை விட்டு வெளியில போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு பாண்டியா முன்வாசல் வழியா கோவிலுக்குள்ள வர பாக்குறான்னு நினைக்கிறேன். ஆமாமா மா, சஞ்சீவ் நம்ம கண் பார்வையிலே இருக்கணும். அவனை நாம நழுவ விட்டுற கூடாது. அப்பதான் நாம சஞ்சீவ அபி முத்தழகு கிட்ட மாட்டி விட முடியும். சரி ஸ்ரீஜா, இனி நான் கழுகு மாதிரி சஞ்சீவ நோட்டம் விட போறேன். சஞ்சீவ் என் கண் பார்வையில இருந்து எப்படி மிஸ் ஆகுறான்னு பாக்குறேன். டேய் சஞ்சீவ், உன்னை நான் இன்னைக்கு விடவே மாட்டேன்டா. மாட்டனடா இன்னைக்கு நீ என்கிட்ட. இந்த ஸ்ரீஜா சிந்தாமணி என்ன பிளான் பண்றாளுங்க? பாப்போம். ஆஹா, இந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் மாப்பிள்ளைய நோட்டம் பார்க்கறாளுங்களா? இவளுங்களை என்ன பண்ணலாம் யோசிப்போம். இருங்கடி, உங்களுக்கே தெரியாம என் மாப்பிள்ளைய எஸ்கேப் பண்ண வைக்கிறேன். ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரிபுத்ராய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாகிருஜாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. ஓம் பூர்பவ ஸ்வாஹா அக்னயே பிரஜாபதயே இதன் நமஹ. ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் விஷ்ணவே ஸ்வாஹா விஷ்ணவே பரமாத்மனே இதன் நமஹ. ஓம் சூர்யாய என்னம்மா திடீர்னு போக? சூர்யாய இதன் நமஹ. ஓம் ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய பசுபதயே இதன் நமஹ. ஓம் பூர்வாஹா வாயுவே இதன் நமஹ. ஓம் பரமாத்மனே இதன் நமஹ. ஓம் ருத்ராய பசுபதயே இதன் நமஹ. ஓம் கேசவாய ஸ்வாஹா கேசவாய இதன் நமஹ. ஓம் நாராயண என்ன சுஜா, திடீர்னு இவ்வளவு போக? எனக்கு அதமா தெரியல. அந்த சஞ்சீவ் எங்கன்னு பாரு. நாம அசந்த நேரமா பார்த்து அந்த சஞ்சீவ் நம்ம பார்வையில இருந்து தப்பிச்சிட்டாமா. ஏனம்மா இப்ப நம்ம சஞ்சீவ எங்க போய் தேடுறதுடி?
பாருமா. பாண்டி வா பாண்டி. ஐயோ பாண்டி, எதுக்கு இந்த வேலையை நீங்க பண்றீங்க? கொடுங்க. நம்ம வீட்டு வேலை நாம பார்க்காம வேற யாரு பாக்குறது சொல்லுங்க. பாத்தியா ஸ்ரீஜா, நாம நினைச்ச மாதிரி இந்த சஞ்சீவ் நாம அசந்த நேரமா பார்த்து நம்ம கண்ணுல புகையை போட்டு விட்டுட்டு கோவிலுக்கு பின்பக்கமா போய் முன்பக்கமா பாண்டியா வந்துட்டான். அம்மா, நாம சஞ்சீவ சும்மா விடக்கூடாது. ஐயர்கிட்ட போய் மாப்பிள்ளைய வர சொல்லுங்கன்னு சொல்லு. பாண்டி இங்க இருக்கும்போது சஞ்சீவ் எப்படி வருவான்? கண்டிப்பா வரமாட்டான். இந்த அபி கிட்ட சஞ்சீவ் கண்டிப்பா மாட்டுவான். நல்ல ஐடியா ஸ்ரீஜா. ஓம் இந்திராய பாண்டி, ஸ்வாஹா இந்திராய இப்படி இதம் வாப்பா. நமः. நானா? ஓம் ஸ்வாஹா இதோ வரேன். அக்னயே இதம் நமः. ஓம் புவ ஸ்வாஹா வாயுவே இதம் நமः. ஓம் சுப ஸ்வாஹா சூர்யாய இதம் நமः. ஓம் பூர்வ ஸ்வாஹா அக்னயே பிரஜாபதியே இதம் ஐயரே. நமः. சொல்லுங்கம்மா. சீக்கிரம் மாப்பிள்ளைய மணமேடைக்கு வர சொல்லுங்க. அதுக்குள்ள எதுக்கு மாப்பிளைய கூப்பிடணும்? இன்னும் நாழி இருக்கே. நாளை இருந்தா என்ன, சொல்றத செய்யுங்க. அதுக்கு காரணம் இருக்கு. சரி சரி கூப்பிடுங்க. மாப்பிளைய கூப்பிடுங்க. எதுக்கு ஐயரு இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுறீங்க? முகூர்த்தத்துக்கு தான் இன்னும் நேரம் இருக்குல்ல. அவன் போன் பேசிட்டு இருக்கான், பேசிட்டு வரட்டும். வெயிட் பண்ணுங்க. மைதா மாவு காரியத்தை கெடுத்து விட்டுட்டானே. நீங்க சஞ்சீவ கூப்பிடாட்டி என்னடா, நானே போய் சஞ்சீவ பார்த்து அவன் அங்க இல்லன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி மாட்டி விடுறேன். ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதம் நமः. ஏ ஸ்ரீஜா, சஞ்சீவ விட்டுறாத. அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. சஞ்சீவ மாட்டி விடுறதுக்கு நான் ஒரு பிளான் யோசிச்சிட்டேன். அப்படியா? சூப்பர்மா. சரி, நீ அவனை பாத்துக்கிட்டே இரு. நான் இப்ப வந்துடுறேன். ஐய, இந்த அரலூசுங்களை நம்ப வைக்க இல்லாத சஞ்சீவ கூப்பிட நாம இவ்வளவு தூரம் வர வேண்டியதா இருக்கு. எதுக்கும் சுத்தி ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் சஞ்சீவ கோவில காணோம்னு சொல்லி கத்திர வேண்டியதுதான். எங்க போய் தொலைஞ்சிருப்பா இவன்? சஞ்சீவ் எப்படி இங்க இருக்கான்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாண்டியா அங்க இருந்தா. அதுக்குள்ள எப்படி பாண்டியா இருந்த சஞ்சீவா இங்க வர முடியும்? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை சஞ்சீவ வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஸ்ரீஜாவை ஏமாத்திட்டு சஞ்சீவ் இங்க வந்துட்டானோ? எல்லாம் இந்த ஸ்ரீஜா. மச்சான், சிந்தாமணி உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கா, சமாளிச்சுக்கோ. சரி மச்சான். ஏ ஸ்ரீஜா, ஏன் சஞ்சீவ விட்ட? நான் எங்கம்மா விட்டேன்? நீ விடாமையா சஞ்சீவ் கோயில் பின்னாடி வந்து நிக்கிறா? மா, கோவிலுக்கு பின்பக்கம் நிக்கிறானா? அப்ப எங்க நிக்கிறது யாரு? ஸ்ரீஜா, ஏய் இவ எப்படி அதுக்குள்ள இங்க வந்தா? அவன் போனா தானமா இங்க வந்து நிக்கிறதுக்கு. நான் தான் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கனே. அவன் போகவே இல்லம்மா. ஏய், என்ன ஸ்ரீஜா சொல்ற? அப்போ கன்ஃபார்மா சஞ்சீவும் பாண்டியும்
நாம நினைச்ச மாதிரி ஒரு ஆள் இல்லையா? 2 பேர் தானா? என்னம்மா நீ உளற? நான் எங்கடி உளறேன்? நீ என் கூட வந்து பாரு, அப்பதான் உண்மை என்னன்னு புரியும். வா மா ஓடி. ஓஹோ, நான் ஒரு ஆளா இல்ல 2 ஆளான்னு கன்ஃபார்ம் பண்ண போறீங்களா? இருங்கடி. அபி, நீங்க போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு வாங்க. மச்சான், ஸ்ரீஜா சிந்தாமணி கோயில வலது பக்கம் பாத வழியா வராங்க. நீ இடது பக்கம் வழியா வா, நானும் வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிக்கா. அக்கா, இந்த கோயில் தானக்கா? ஆமா ஆமா, அவருக்கு கால் பண்றேன்க்கா. யாருது? ஹலோ ஹலோ, பாண்டி சாருங்களா? ஆமா, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண வர சொன்னீங்களே. நீங்க கோயிலுக்குள்ள வாங்க. நாங்க ஆட்டோல வந்தோம், ஆட்டோவை கட் பண்ணணும். சரி சரி, நீங்க அங்கே இருங்க, நானே வரேன். அச்சா, என்னடா? நீ கோயில் வாசல் பக்கம் போ. அங்க ஆட்டோல பொண்ணுங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. சரி, நீ அவங்க ஆட்டோவை கட் பண்ணி அவங்கள கோயிலுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுரு. சரி மச்சான். ஓகேடா. சரி, சட்டையை காட்டு. அதோ அம்மா, அங்க அபி கிட்ட பேசிட்டு இருக்க சஞ்சீவ் இங்க எப்படி? அதுதான் நானும் கேக்குறேன். சஞ்சீவ் ஒரே ஆளா இருந்தா எப்படி ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்க முடியும்? சஞ்சீவ் பாண்டி ஒரே ஆளே இல்ல ஸ்ரீஜா, 2 பேர் தான். சஞ்சீவ், என்ன ஸ்ரீஜா, பாண்டி வந்துட்டாரா? வந்துட்டாரு. அப்ப இனிமேதான் தரமான சம்பவங்கள் காத்திருக்கு. என்ன இது பாண்டி மாதிரியே இருக்கு? அவன் ஏன் இங்க நிக்கிறான்? பாண்டி! அச்சோ, மாட்ட போறேன். பக்கத்துல வந்துடுவார் போல இருக்கே. ஹலோ. ஓ, அபி கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்தீங்களா? வெளியே நிக்கிறீங்களா? இதோ வர. ஏ பாண்டி, நில்லு பாண்டி. பாண்டி ஏன் இப்படி கூப்பிட கேட்காமவே போறான்? ஒன்னும் புரியலையே. மச்சான் சொன்ன 2 பொண்ணுங்களும் இவங்க தானா? இவர் தான் பாண்டின்னு நினைக்கிறேன். அப்படியா? இரு கேட்டுருவோம். நீங்க தான் பாண்டியா? ஆமாங்க. நீங்க கோயிலுக்குள்ள போங்க, நான் ஆட்டோ கட் பண்ணிடுறேன். வா. எவ்வளவு பாச்சு? 100 ரூபாண்ணா. இந்தப்பா. இந்தாப்பா. பாண்டி மாமா, பாண்டி மாமாவா? யாருன்னு தெரியலையே.